ஒரு ராஜா தன்னோட படைகளை எல்லாம் தயார் செஞ்சுக்கிட்டு போருக்கு தயாராகிறாரு. எப்படியும் இந்த போர்ல கண்டிப்பா வெற்றி பெறுவோம் அப்படின்னு நம்பிக்கையோட இருக்காரு. ஆனா அந்த படையினருக்கு ரொம்ப சந்தேகமா இருக்கு. எல்லாரும் சோர்ந்து போய் நம்பிக்கை இல்லாம இருக்காங்க. இதனால அந்த ராஜா தன் படை வீரர்களுக்கு தைரியத்தை வரவழைக்க ஒரு யோசனை பண்றாரு. போருக்கு போற வழியில அவர்கள் குலதெய்வ கோவில்ல நிறுத்தி பிரார்த்தனை செஞ்சுட்டு ஒரு நாணயத்தை எடுத்து வீரர்கள் முன்னாடி காண்பிச்சு, நான் இப்போ இந்த நாணயத்தை சுழற்றி விடுவேன், தலை விழுந்தா நாம வெற்றி பெறுவோம், இல்லைன்னா போரில் தோற்று விடுவோம் அப்படின்னு சொல்லி நாணயத்தை சுண்டி விடுறாரு. எல்லாரும் அதை கூர்ந்து பாக்குறாங்க. அப்போ தலை விழுந்தது. அதனால் அந்த வீரர்கள் நாம் நிச்சயம் வெற்றி பெறுவோம் அப்படின்னு நம்பிக்கையோடையும் சந்தோஷத்தோடையும் எதிரிகளை தாக்க தயாராகிறாங்க. யுத்தத்துல வெற்றியும் பெறறாங்க. யுத்தத்துக்கு பின்னாடி ராஜா கிட்ட அமைச்சர் வந்து சொல்றாரு, விதியை யாராலையும் மாற்ற முடியாது மன்னா. ராஜா தன்னிடம் இருந்த நாணயத்தை எடுத்து இரு பக்கத்திலும் தலை இருப்பதை காண்பிக்கிறார். நம்பிக்கையோட செயல்பட்டா எந்த காரியத்திலையும் எளிதில் ஜெயிக்கலாம். விதியையும் மாற்றி